உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப நீயும் அந்த டாக்டர் சிவாவும் எந்த ஸ்டேஷன்ல நிக்கிறீங்க தெரியுமா? அத லவ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? அவன் உன்னை எப்படி பாக்குறான் தெரியுமா? ஃப்ரெண்டை யாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க. யார காதலிக்கிறாங்களோ அவங்களதான் அப்படி பாப்பாங்க. புரிஞ்சுதா? நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், நானும் என் வாழ்க்கையில காதலிச்சிருக்கேன். காதல பார்க்க முடியும், புரிஞ்சுக்க முடியும், கண்டுபிடிக்கவும் முடியும். அதோட எதிர்காலத்தையும் சொல்ல முடியும். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. அந்த டாக்டர் சிவாவை விட்டு விலகியேறு. இல்லனா உன்னுடைய வாழ்க்கையில வெறும் போராட்டம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். வாழ்நாள் முழுக்க உன்னை நீ நிரூபிக்கிறதுலயே காலம் போயிரும். என்ன நான் சொல்றது புரியுதா? சக்தி, சக்தி என்னாச்சு? ஏய் சக்தி, என்னம்மா உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என்னாச்சு? உனக்கு என்ன தலை சுத்துதா? இரு, உனக்கு தான் தெரியும்ல, சித்தி என்ன சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேமா. நீ கஷ்டப்படாத, புரிஞ்சுதா? நீ ஓகே தானே? இல்ல சித்தி, எனக்கு லேசா தலை சுத்துது. தலை சுத்தாம இருக்குமா? நீ விரதம் இருக்க. காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. அதோட நேத்து ராத்திரியும் அந்த லட்டை நீ சாப்பிடல. சரி, டக்குன்னு போய் ஏதாவது சாப்பிடு. சீக்கிரமா சாப்பிடலன்னா உன் பிபி லோ ஆயிடும்ல. போமா, போய் சாப்பிடு. ஏய் போ, டக்குன்னு போய் உன் கௌரி பூஜை முடி. என்ன? அப்புறம் உன்னோட விரதத்தை மாப்பிள்ளை கையால முடிச்சுக்கோ. என்ன? சரி போ போ போ. அட போயேடி சக்தி, உள்ள போய் முதல்ல பிரசாதத்தை சாப்பிட்டு உன் விரதத்தை முடிச்சுக்கோ. புரிஞ்சுதா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சிவபெருமான் ஒண்ணும் விரதத்தை முடிச்சு வைக்க வரமாட்டாரு. புரிஞ்சுதா? அம்மா இங்க பாரு, இந்த அம்மா இங்க இருந்து போயிட்டாங்களா? ஆமாங்க. பிரசாதம் வாங்காம போயிட்டாங்க. பூஜை பண்ண பிரசாதத்தை வாங்காம போனா என்ன ஆகும் தெரியுமா? ஆனா அது பெரிய தப்புமா, தப்பு. இதனால கடவுளுக்கு கோவம் மட்டும் இல்ல, அவங்களுக்கு தனம், சம்பத்து, கல்யாண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் எதுவும் இல்லாம பண்ணிடுவாரு. இங்க பாருங்க, பிரசாதத்தை நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க. நான் அவங்களோட பொண்ணுதான். நான் போய் அவங்க கிட்ட கொடுத்துறேன். அப்படி பண்ணா கடவுள் கோவப்பட மாட்டாருல. கொடுங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த பையன் கூட பிரசாதம் வாங்காம போயிட்டான். கடவுள் அவனை காப்பாத்தணும். எந்த பையன்? டாக்டர் சிவா. அவன் பூஜை பண்ணான், ஆனா பிரசாதம் வாங்கிக்காம போயிட்டானே. நான் உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன், எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லைன்னு. இனிமே நான் உனக்கு எப்பவுமே பார்க்க வர மாட்டேன். டாக்டர் சிவா என்னாலதான் பிரசாதம் வாங்காம போயிட்டாரு. ஒரு நிமிஷம், நான் ஒன்னு சொல்லவா? அந்த பிரசாதத்தை நீங்க என்கிட்டே கொடுத்துருங்க. நான் அவர்கிட்ட போய் கொடுத்துறேன். மனுஷங்களோட நட்பு வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு நாளும் சிவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண கூடாது. இது உங்க பிரசாதம். நான் இதை உங்ககிட்ட கொடுக்கலான்னு தான் வந்தேன். யாராவது அன்பா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடலான்னு சொன்னா அவங்கள அவாய்ட் பண்ணி அவமதிக்கிற மாதிரி தான் இது. பிரசாதத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கொடுத்துடு. நீங்க ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என்னால உங்க ஃப்ரெண்ட் ஆக முடியாது. நீ என்னமோ பிடிவாதம் பிடிக்காத மாதிரி பேசுற. நீயும் பிடிவாதக்காரி தான். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம் சொல்லி நான் களைச்சு போயிட்டேன். இப்போ கூட நீ என்ன பண்றனா? இல்லனா என்ன? உங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுமா? நீங்களே உங்க உடம்புக்கு எடுத்துப்பீங்களா? என்ன பிடிவாதம் இது? வெளியே இருக்கிறவங்க நிலைமைய பாத்தீங்களா? பாட்டி, நந்து, ஆண்டி எல்லாரும் எவ்வளவு கவலையா இருக்காங்க. இனிமே உங்களுக்காக இல்லனாலும் அவங்களுக்காகவாவது உங்க பிடிவாதத்தை விட்டுருங்க. சந்தோஷமா இருங்க. நீங்க ரொம்ப ஹெல்த்தியா வாழ்க்கையில முன்னேறணும். நீ என்ன எனக்கு பெரிய டீச்சர் மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? நான் ஒண்ணு உன்னை என் குருவாயிருன்னு சொல்லல, என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கொண்டு தான் சொல்றேன். நான் எதுக்காக இங்க வந்தனோ அதை நான் செஞ்சுட்டேன். இப்ப நான் கிளம்புறேன். பாய்.
சக்தி சக்தி சக்தி, இந்த உலகத்திலே ரொம்ப பியூரான உறவு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம எப்பவுமே கூடவே இருப்பான். நீ என் எல்லா பிரச்சனையிலும் கூடவே இருந்திருக்க, அதுவும் சுயநலமே இல்லாம. இப்ப போறதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விக்கு நீ இப்போ பதில் சொல்லிதான் ஆகணும். நீ எதுக்காக என் ஃப்ரெண்டாக மாட்டேங்கிற சொல்லு சக்தி. சக்தி, 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 சாரி. நீங்க எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். ப்ளீஸ். நான் கொஞ்சம் ஓவராகவே பேசுறேன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அத்தை, நீங்க ஏன் சிவாவை தனியா போக விட்டீங்க? அந்த சம்பவம் நடந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. அந்த சம்பவத்துக்கு பிறகு சிவா இந்த ஊரை விட்டு எங்கேயும் போனதே இல்ல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அத்தை. கவலைப்படாத மருமகளே, இதை விட நல்ல வாய்ப்பு வேற என்ன இருக்க முடியும்? அந்த கிருஷ்ணரை தரிசனம் பண்ண மாதிரியே ஆயிடும். உனக்கு தான் தெரியும்ல, மோகன் பிறந்தப்போ சிவனே உருமாறி பூமிக்கு இறங்கி வந்தாரு அவரை தரிசிக்கிறதுக்காக. யாருக்கு தெரியும், நம்ம சிவாவுக்கும் எந்த மோகனுடைய தரிசனமாவது கிடைச்சி அவ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் விலகி போயிடணும். அதோட அவன் என்ன தனியா போயிருக்கான்? சக்தி போயிருக்கிற இடத்துக்கு தான் நம்மள பார்க்க போயிருக்கான். இத நான் தடுத்தே ஆகணும். எந்த வேலையை ராதா செய்ய முடியலையோ அந்த வேலைய வேற ஒரு சக்தி செய்வா. சிவாவுடைய கல்யாணம் நடந்தே தீரும். அதோட சிவாவுடைய சக்தி உன்னுடைய வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கதான் போறா. அவ உன்னுடைய வாழ்க்கையில அழிவை உண்டாக்குவா. அந்த சக்தி அப்ப என்ன சொன்னா? அவ யாரோ ஒரு ராதான்னு ஒருத்திய சந்திக்க வெளியூர் போறதா சொன்னாலே. ஒருவேளை அது அந்த ராதாவா என்ன? ராதா மோகன். ஆனா சக்திக்கு எப்படி ராதாவை தெரிஞ்சிருக்கும்? என்னால இந்த சக்தியையே சமாளிக்க முடியல. ஒருவேளை அந்த ராதாவும் இவ கூட சேர்ந்துட்டானா? இத நான் தடுத்தே ஆகணும். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அது பிரச்சனை இல்ல, பெரிய பூகம்பமே வந்துடும். இத நான் நடக்க விடவே கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.